கிங் கஜத்பர் கூஃபுவோட இரண்டாவது மகன். கபாப கொன்ன பிறகு ஆட்சியில நான் தாண்டா உட்காருவேன்னு உட்கார்ந்தவர். 8 வருஷம்தான் ஆட்சிய சிறப்பா ஆண்டுட்டு வந்தவர். ஆனா அந்த 8 வருஷம் ஆட்சியிலையும் லட்சக்கணக்கான மிஸ்ட்ரிஸ விட்டுட்டு போயிருக்காரு. எல்லா மிஸ்ட்ரிஸும் ஒரு சிலது ஆர்கியாலஜிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா கஜத்பரோட எந்த ஒரு விஷயமும் ஆர்கியாலஜிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படி என்ன அவர் பண்ணாரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. கஜத்பர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவருடைய அப்பா பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பார்ட் 1 குஃபுவோட வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கஜத்பர் வீடியோவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ கஜத்பர் யாருன்னு உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லியிருப்பேன். குஃபுவோட பையன். இப்ப இவர் கொலை செஞ்சுட்டு ஆட்சியில உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த பிறகு அவர் சொன்ன முதல் வரி என்ன தெரியுமா? எங்க அப்பா கடவுள்கிட்ட வேணா பேசுவாரு, அவரு வேணா சாமியார் மாதிரி வேணாலும் இருப்பாரு, ஆனா நான் தான் கடவுளோட பையன். அதாவது எகிப்துல பெருசா கொண்டாடப்படுற ஒரு கடவுள் யாரு? ரா, சூரிய கடவுள். நம்ம தமிழகத்துல இந்திய கடவுளுக்குள்ள மெயின்ல இருக்கிற சூரிய கடவுள் தான் அங்கேயும் கொண்டாடுறாங்க. நான் தான் சூரியன் கடவுளோட மகன். சோ என்னையும் நீங்க கடவுள் மாதிரி தான் பார்க்கணும், என்னையும் நீங்க கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தவர். இதையும் தாண்டி இவருக்கு ஈகோ ஆட்டிடியூட் ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பா அழகான கிசா பிரமிட கட்டியிருந்தாரு. ஆனா நான் அங்கெல்லாம் பிரமிட கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி நைல் நதி பக்கத்துல ஒரு பிரமிட கட்டியிருந்தாரு. நைல் நதி பக்கத்துல பிரமிட் கட்டியிருந்தாரு சொல்றேனே, அதோட பிக்சர் எங்க? உடைஞ்சு போன பிரமிட காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த பிரமிட காட்ட 20 வருஷம். நான் கிசா பிரமிட பத்தி சொல்றேன். அப்படி இருக்கிற போது 8 வருஷத்துல ஒரு பிரமிட கட்டிட முடியுமா? அதுவும் இவர் ஏன் பண்ணது கிசா பிரமிட விட, அதாவது உலகத்துல இந்த மாதிரி ஒரு பிரமிடு இருக்கவே கூடாதுன்னு அவசரமா கட்டின பிரமிடு அது. ஆனா பிற்காலத்துல அது பாதி கட்டமைப்போடே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்சி மாற அங்க ஃபுல்லாவே உடைச்சிட்டாங்க. இப்போ அது பார்க்க பிரமிட் மாதிரியே இருக்காது, ஏதோ உடைஞ்சு போன ஒரு பில்டிங்க பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு மிஸ்ட்ரிஸ் இருக்கு. கிசா பிரமிட தான் நம்ம உடைச்சு பார்க்க முடியாது, ஆனா இந்த பிரமிடு தானாவே உடைஞ்சிருக்கு. ஆனா அந்த உடைஞ்ச அந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி தான் மக்களை எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்த வச்சது. உடைஞ்சு போன இந்த பிரமிடுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு படி இருக்குங்க. இந்த படி எங்க போகுதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு சேம்பரை சுட்டி காமிக்குது. ஆனா அங்க போனா எதுவுமே கிடையாது. அப்ப இந்த படி எங்கேயோ கூட்டிட்டு போகுது, ஒரு மர்மமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பிரமிடுக்குள்ள ஏகப்பட்ட சேம்பர்ஸ் இருக்கு, கோவில் இருக்கு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நான் வழக்கம் போல சொன்ன மாதிரி எகிப்திய கவர்மெண்ட் ஃபர்தரா ஆர்கியாலஜிஸ்ட போக விடல. இவரும் பல விஷயங்களை கிசா பிரமிட் மாதிரியே கட்டிட்டு போனாரு. அதாவது அப்பாவுக்கு மகன் தப்பாம பிறந்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி கிசா பிரமிட்ல எவ்வளவு மிஸ்ட்ரிஸ வச்சிருக்காரோ இவர் உடைஞ்சு போனாலும் அதுக்குள்ள நிறைய மிஸ்ட்ரிஸ வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா இவரோட அந்த விஷயங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பேசுறோமே, இந்த கஜத்பரோட மம்மி கிடைச்சதா? குஃபுவோட மம்மி தான் கிடைக்கல, அதான் பிரமிட் உடஞ்சிருச்சு, கிடைச்சிருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் ட்விஸ்ட் அதுதான். கடைசி வரைக்கும் இவருடைய மம்மி அந்த உடஞ்சு போன பிரமிடுக்குள்ள தேடாத நாளே கிடையாது. இப்ப வரைக்கும் அவருடைய மம்மி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கிங் குஃபுவோட மம்மி எப்படி எங்கேயுமே கிடைக்கலையோ அதே மாதிரி இவருடைய மம்மியும் எங்க போச்சுன்னே தெரியாது. இவர்கிட்ட கண்டுபிடிச்சது அந்த ஒரே சிலை தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த சிலை மட்டும்தான் இவரோட நினைவா இருக்கே தவிர இவருடைய கதை என்ன, இவர் எப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாரு, என்னெல்லாம் இவர் ஆட்சியில கொண்டு வந்தாருங்கிற எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே சரியாவே அமையல.
வெறும் உடைஞ்சு போன பிரமிடை தான் கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உடைஞ்சு போன பிரமிடுக்கு பிரமிட் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இந்த அடைமொழியை விட இந்த பிரமிடுக்கு ஒரு நுட்பமான விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி இந்த பிரமிடை ஃபுல் பிளாக்ல கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப பாக்குற வேணா பிரமிட் நமக்கு மண் கலர்ல நமக்கு தெரியும். ஆனா நிஜமாவே அந்த பிரமிட்ஸ் எல்லாமே லைம்ஸ்டோன் நல்ல வெள்ளையா தகன்னு மின்ற மாதிரி கட்டியிருந்தாங்க. பட் காலப்போக்குல வெள்ளை பிரமிடுகள் மண் பட்டு பட்டு இந்த கலர்ல கொண்டு வந்தாங்க. இப்ப அதே மாதிரி இவர் என்ன நினைச்சாருன்னா, எல்லாரும் வெள்ளை பிரமிடு கட்டியிருக்காங்க, நம்ம கருப்பு பிரமிட கிசா பிரமிடை விட அதிக பெருசா கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதே மாதிரி மண் பட்டு பட்டு கருப்பு பிரமிடும் அதே மாதிரி நார்மல் பிரமிடு மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் இடிஞ்ச நிலையில. சோ இது வரைக்கும் எந்த சேனலுமே இந்த 2 அரசர்களோட மிஸ்ட்ரிஸ் பத்தியோ இல்ல இந்த 2 அரசர்கள் கட்டின அந்த பிரமிட் பத்தி தான் பேசியிருப்பாங்களே தவிர அந்த பிரமிட் கட்டின இவரை பத்தின மிஸ்ட்ரிஸ் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மிஸ்ட்ரிஸ் எல்லாம் பிடிக்கும், புது புது மிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் டேப் மிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.